ஓம் சாந்தி 11/4/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, வெற்றி மாலையில் வருவதற்கு நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். படிப்பின் மீது முழுமையான கவனம் வையுங்கள். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளிடம் என்ன ரிக்வெஸ்ட் செய்கிறார்? அதாவது என்ன கேட்டுக்கொள்கிறார்? பதில்: பாபா ரிக்வெஸ்ட் செய்கிறார், இனிமையான குழந்தைகளே, நல்ல விதமாக படித்து கொண்டே இருங்கள். தந்தையின் மரியாதையை காப்பாற்றுங்கள். தந்தையின் பெயர் கெடும்படியான எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் செய்யாதீர்கள். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை ஒருபோதும் நிந்தனை செய்ய வைக்காதீர்கள். படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுங்கள். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம் என்று சொன்னது யாரு? இப்பொழுது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கிறீங்க, குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் என்று. அவருக்கு முன்னால் அமர்ந்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது உலக இளவரசன் இளவரசி ஆகுவதற்கான கிரீடத்தை அடைவதற்கான படிப்பை படிக்க வந்திருக்கிறீர்கள். ஞானக்கடல் தந்தை சுப்ரீம் டீச்சர் ஆகி ஆத்மாக்களுக்கு அமர்ந்து படிப்பித்து கொண்டிருக்கிறார். ஆத்மா இந்த சரீரம் என்கிற கர்மேந்திரியங்கள் மூலம் தெரிந்து கொள்கிறது, நாம் பாபா மூலம் உலக இளவரசன் இளவரசி கிரீடம் அடைவதற்காக இந்த ஸ்கூலில் அமர்ந்திருக்கிறோம் என்று. எவ்வளவு போதை இருக்க வேண்டும்! மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ் ஆனால் அவங்களுக்கு ஒரு கிரீடம், க்ரௌன் கிடைக்கும் இல்லையா? அதுபோல பாபா உலகத்தின் இளவரசன் இளவரசி ஆகுவதற்கான கிரீடம் அடைவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எவ்வளோ போதை இருக்கணும் அப்படின்றார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நமக்கு அவ்வளோ போதை இருக்கிறதா என்று உங்கள் மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. நாம் ஒவ்வொரு கல்பமும் உலகத்தின் கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகுவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறோம். ஆகையால் அதற்கான முயற்சி செய்கிறோமா என்று உங்களுடைய மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று படித்து கொண்டிருக்கிறோம், நாளை கிரவுன் பிரின்ஸாக ஆகிறோம். அதாவது கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகிறோம். அவ்வளவு குஷி இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் அல்லவா? இப்பொழுது இக்கரையில் இருக்கிறீர்கள், அக்கரையில் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து குணங்களில் நிரம்பியவர்களாகி 16 கலைகள் நிரம்பியவர் ஆகிதான் அக்கறைக்கு செல்வோம். அதற்கு நான் தகுதி அடைந்திருக்கிறேனா என்று தன்னைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்றபடி தகுதி இருக்கிறதா என்று ஒரு நாரதருக்கு மட்டும் சொல்லவில்லை. நீங்கள் அனைவரும் பக்தர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பாபா பக்தியிலிருந்து விடுவிக்கிறார். மற்றபடி இல்லறத்திலிருந்து பாபா விடுவிக்கல, நீங்க இல்லறத்திலேயே இருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் பொருந்தாது. உதாரணத்திற்கு வானப்பிரஸ்திகள், வயதானவர்களுக்கு இல்லறத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அல்லது குமாரர்கள் குமாரிகளுக்கு இல்லறத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குமாரர்கள் குமாரிகள் என்றால் இது அவர்களுடைய ஸ்டூடெண்ட் லைஃப். பிரம்மச்சரியத்தில் இருந்துதானே படிப்பாங்க. இது எவ்வளோ உயர்ந்த படிப்பு! சதா காலத்திற்கு தூய்மையாகி விடுவீர்கள். ஆகையால் பிரம்மச்சரியத்தில் இருந்து முழுமையாக இந்த படிப்பை படிக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், நான் தூய்மையின் கடலாக இருக்கிறேன், உங்களையும் அப்படியே ஆக்குகிறேன். அரைக்கல்பம் நாம் தூய்மையாக இருந்தோம் என்று உங்களுக்கு தெரியும். பாபா ஏன் நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானன் ஆக மாட்டோம் என்று உறுதி அளித்திருந்தீங்க. பாபா சாதாரண சரீரத்தில் இருந்தாலும்
எவ்வளோ உயர்ந்தவர் என்ற போதை ஆத்மாவில் ஏறுகிறதல்லவா? பாபா வந்திருப்பதை தூய்மையாக்குவதற்கு. நீங்கள் விகாரத்தில் ஈடுபட்டு வைசியாலத்தில் கிடக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது காரணத்தையும் சொல்கிறார். இந்த அப்பவித்திரமான நிலைக்கு காரணம் என்ன அதையும் புரிய வைக்கிறார். அப்போ தானே அதிலிருந்து விடுபட முடியும். வெற்றி மாலையில் வருவதற்கு என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள், உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். சோழிகளுக்கு பின்னாடி குரங்காயிடாதீங்க, அதாவது குரங்கு போல கடலைக்கு பின்னாடி போகாதீங்க என்று சொல்ல வரார். இப்பொழுது உங்களுக்கு ஞான ரத்னங்கள் பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் சோழிகள் அல்லது அந்த கடலைக்கு பின்னாடி போனால் நிலைமை என்ன ஆகும்? மாட்டிப்பீங்க, ராவனுடைய ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஆகையால் பாபா கூறுகிறார், இந்த தேக உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் தியாகம் செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். தேவதைகள் தூய்மையானவர்கள், ஆகையால் தான் அவர்களுக்கு அவ்வளவு மகிமை பாடப்படுகிறது. இந்த உலகத்தின் சுகம் சிறிது கால க்ஷணப்பொழுது சுகம் என்று பாபா புரிய வைக்கிறார். சந்நியாசிகள் சரியாக தான் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தின் சுகம் காக்கையின் எச்சலுக்கு சமமானது என்று. ஆனால் அவர்களுக்கு தேவதைகள் எவ்வளவு சுகமாக இருப்பாங்க என்பது தெரியாது. அந்த உலகத்தின் பெயரே சுகதாமம், சுகம் நிறைந்த உலகம். மற்றபடி இது துக்கதாமம். இந்த விஷயங்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு கல்பமும் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார், ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மாவாகிய நீங்கள்தான் எஜமானன், இந்த சரீரம் எஜமானன் அல்ல. உங்களுடைய ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே தூய்மையற்றதாக மாறியிருக்கிறது. தேகாபிமானியாக மாறினதுனால உங்கள் மூலம் பாவங்கள் நடந்தது. ஆகையால் இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும், என்னுடன் திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாக ஆக்குவதற்கு பாபா சொல்கிறார், மன்மனா பவ. பாபா உங்களுக்கு ராவணனிடமிருந்து அரை கல்பத்திற்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்திருந்தார், அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்திருந்தார். இப்பொழுது மீண்டும் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறார். அரை கல்பம் நீங்கள் சுதந்திரமாக ராஜ்யம் செய்யுங்கள், அங்கு இந்த 5 விகாரங்களுடைய பெயரே இருக்காது. ஆனால் இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆகணும். ஆகையால் தன்னையே கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்குள் எவ்வளவு விகாரம் இருக்கிறது என்று. பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யணும், அதே நேரத்தில் யாருடனும் சண்டையிடவும் கூடாது. இல்லையென்றால் நீங்கள் எப்படி தூய்மையாக மாறுவீங்க? நீங்கள் முயற்சி செய்து மாலையில் மணி ஆகுவதற்காக தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஃபெயில் ஆகினால் மாலையில் மணி ஆக முடியாது. கல்பத்தின் ராஜாங்கத்தை இழந்துடுவீங்க. பிறகு கடைசியில் மிகவும் பச்சாத்தாபம் பட வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பாபா கூறுகிறார், இதுவும் படிப்புதான். ஆகையால் காலையில் எழுந்து தானாகவே படிக்கணும். பகலில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், நேரம் கிடைக்காது. ஆகையால் காலையில் படிக்கணும். பக்தி கூட மனிதர்கள் காலையில் எழுந்துதான் செய்கிறாங்க. பக்தியில் கூட பூஜை செய்யும் பொழுது தேகதாரி மனிதர்களுடைய நினைவெல்லாம் வந்துடும். இது ஞான மார்க்கம். இங்கேயும் பாபாவை நினச்சிட்டே இருப்பீங்க, இருந்தாலும் வேலை விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்துடுறது. எவ்வளவு தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். முழு முயற்சி செய்யவில்லை என்றால் பிரஜைகளில் சென்று விடுவீங்க. நல்ல விதத்தில் யோகா செய்தால், படித்தால், தன்னுடைய பேகேஜஸ் எல்லாம் எதிர்காலத்திற்காக டிரான்ஸ்ஃபர் செய்தால் அதற்கான பிரதிபலன் எதிர்காலத்தில் கிடைச்சிடும். ஈஸ்வரார்ப்பணம் என்று கொடுத்தால்
அடுத்த ஜென்மத்தில் அதற்கான ரிட்டர்ன் கிடைக்கும் தானே. மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அது இன்டைரக்ட். ஆனால் இது டைரக்ட் என்று பாபா கூறுகிறார். அதாவது பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி மனிதர்களுக்கு செய்வாங்க. அதற்கும் அடுத்த ஜென்மத்தில் பலன் கிடைச்சிடும். ஆனால் இப்போ பாபா டைரக்ட் வந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்? இப்போ நீ என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்காக தான். இந்த நேரத்தில் நீங்கள் பாபாவுக்கு மிகவும் உதவி செய்கிறீர்கள். எப்படியும் இந்த பணம் எல்லாம் அழியதான் போகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகையால் இதன் மூலம் ஏன் நம் பாபாவுக்கு உதவி செய்யக்கூடாது? பாபா எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க. படையும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. இது எல்லாமே மறைமுகமான விஷயங்கள். அதற்கு பாபா எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒரு கன்னியாவுக்கு திருமணம் ஆகும்போது வரதட்சணை கொடுப்பாங்க. சிலர் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஷோ பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. சிலரில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைமுகமாகவே கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு சூட் கேஸில் வச்சு சாவியை மட்டும் கொடுத்துருவாங்க. அதுபோல் பாபா சொல்கிறார், நாம் கொடுக்குறதும் மறைமுகமாக இருக்குது. அதே போல் பாபா நமக்கு கொடுக்கறது கூட வெளிப்படையாக தெரியாது, மறைமுகமாக தான் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஈஸ்வரிய புத்தி கிடைத்திருக்கிறது. பகவான் படிப்பித்து கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை எவ்வளவு மதிக்க வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வமே இருப்பதில்லை, இப்படியும் இருக்கிறார்கள். இப்பொழுது பாபா கூறுகிறார், என்னுடைய வழிப்படி நடங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பாடங்களெல்லாம் மறந்துடுறோம் என்று சொன்னால் டீச்சர் என்ன செய்ய முடியும்? டீச்சர் அனைவரும் மீது நீங்கள் பாஸ் ஆகிடுங்கன்னு சொல்லி கிருபை காட்டுவாங்களா? ஆசீர்வாதம் செய்வாங்களா? அதுபோல் இங்கேயும் ஆசீர்வாதமோ கிருபைக்கான விஷயமோ எதுவுமே இல்லை. பாபா சொல்கிறார், படியுங்கள். உங்கள் தொழில் வேலை அதெல்லாம் செய்யுங்க, ஆனால் அவசியம் படிக்கணும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகுங்கள், பிறருக்கும் வழியை காட்டுங்கள். நாம் பாபாவின் சேவை எவ்வளவு செய்கிறோம் என்று உங்களுடைய மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றி இருக்கிறோம்? மேலும் பாபா கூறுகிறார், உங்கள் மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தூய்மையாக மாறியிருக்கிறேனா? தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறேனா? பழைய சரீரத்தை மறந்திருக்கிறேனா? ஏனென்றால் இந்த சரீரம் பழைய செருப்பு அல்லவா? ஆத்மா தூய்மையாகிவிட்டால் நல்ல ஃபஸ்ட் கிளாஸான செருப்பும் கிடைக்கும். இந்த பழைய ஆடையை விட்டுட்டு புதிய ஆடையை அணிவீங்க. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இன்று பழைய செருப்பு, நாளை புதிய செருப்பு. அதாவது பழைய சரீரம், புதிய சரீரம். அடுத்தது பாபா இன்றைய அரசாங்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். எல்லா தலைகீழாக இருக்கு. அரசாங்கமே பிரஜைகளிடம் எவ்வளவு கடன் வாங்கி கொண்டிருக்கு. அப்போ யார் பணக்காரர்கள்? அரசாங்கமா அல்லது பிரஜைகளா? இதற்கு தான் இருட்டு நகரம் குருட்டு ராஜா என்று சொல்வது. இது இப்போதைய விஷயங்கள். அடுத்தது, இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் வக்கீலாக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் என்பது ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே போக போக மாயினுடைய புயல் அடிக்கும் போது படிப்பையே விட்டுடுறாங்க. ஆகையால் பாபா குழந்தைகளிடம் ரிக்வெஸ்ட் செய்கிறார், கேட்டுக்கொள்கிறார், இனிமையான குழந்தைகளே, நல்ல முறையில் படிங்க, நல்ல பதவி அடையுங்க, என்னுடைய வயசுக்காவது மதிப்பு கொடுங்க, எந்த கெட்ட வேலையும் செய்யாதீங்க. இந்த பிரம்மா பாபாவுக்கு காட்சி கிடைச்ச உடனே அனைத்தையும் விட்டுட்டார். அந்த சோழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டார். 21 பிறவிகளுக்கு ராஜாங்கம் கிடைக்கிறது என்றால் இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று அனைத்தையும் கொடுத்துட்டார். அதுபோல் பாபா சொல்கிறார், நீங்களும் கொடுத்துட்டு உலகத்துடைய ராஜாங்கத்தை அடையணும். இந்த உலகம் அழிய போகிறது என்பது கூட உங்களுக்கு தெரியும். இப்பொழுது படிக்கவில்லை என்றால் டூ லேட் ஆகிவிடும்.
பிறகு பச்சாதாபம் பட வேண்டியதாக இருக்கும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய இறைவா வாங்க என்றுதானே என்னை கூப்பிட்டீங்க. இப்பொழுது இந்த தூய்மையற்ற உலகத்தில் நான் உங்களுக்காகவே வந்திருக்கிறேன். தூய்மை ஆகுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு ஏன் அடிக்கடி விகாரத்தில் விழுகிறீர்கள்? நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன். யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன். அனைவரையும் அழைத்து செல்கிறேன். சொர்க்கத்திற்கு போகுவதற்காக பாபா வழி காட்டி கொண்டிருக்கிறார். இது எல்லையற்ற ஞானம். சிலரெல்லாம் இப்படியும் இருக்கிறாங்க. படிக்க மாட்டாங்க, தூய்மை ஆக மாட்டாங்க. ஆனால் பாபாவை பார்க்குறதுக்கு மதுபன் போகணும்னு மட்டும் ரெடி ஆகிடுவாங்க. அவங்க உண்மையில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கெல்லாம் இங்கே வர்றதில்ல, சும்மா இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக வராங்கன்னு சொல்கிறார் பாபா. தூய்மை ஆனால்தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆவீர்கள். ஆனால் மாயா உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. பாபா சக்திசாலி என்றால் மாயாவும் சக்திசாலியாக இருக்கிறது. ஆகையால் தான் அரைக்கல்பம் ராமருடைய ராஜ்யம், அரைக்கல்பம் ராவணனுடைய ராஜ்யம். இது கூட யாருக்கும் தெரியாது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் இன்று படித்து கொண்டிருக்கிறோம். நாளை கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசி ஆகுவோம் என்ற போதை சதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சி செய்கிறேனா? தந்தை மீது அந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறேனா? படிப்பில் ஆர்வம் இருக்கிறதா என்று தனது மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவது பாயிண்ட், பாபாவின் காரியத்தில் மறைமுகமாக உதவியாளர் ஆக வேண்டும். எதிர்காலத்திற்காக தன்னுடைய பேகேஜஸ் அதாவது மூட்டை முடிச்சுகளை மாற்றம் செய்துவிட வேண்டும். சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்காமல் வைரத்திற்கு சமமாக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், திருப்தியின் விசேஷ தன்மையின் மூலம் சேவையில் வெற்றி மூர்த்தியாக ஆகக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள். சேவைக்கான விசேஷ குணம் திருப்தி ஆகும். அதாவது திருப்தி இருந்தால்தான் நல்ல சேவை செய்ய முடியும் என்று சொல்றார். சேவையின் பேரில் தானும் டிஸ்டர்ப் ஆகி பிறரையும் டிஸ்டர்ப் செய்தால் அத்தகைய சேவை செய்யாமல் இருப்பதே நல்லது. அதாவது திருப்தி இல்லை, தனக்கு கிடைச்ச சேவையை மதிக்காம எனக்கு அந்த இன்னொரு சேவை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த சேவை கொடுத்தால்தான் நான் திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சா பாபா சொல்கிறார் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அப்படி டிஸ்டர்ப் ஆகும்போது தானும் டிஸ்டர்ப் ஆகி மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் செய்துட்டே இருந்தால் அது சேவையினுடைய கணக்கில் வராது. அதுக்கு அது செய்யாமலே இருக்கலாம் என்று பாபா சொல்கிறார். எங்கு தனக்கும் மற்ற தொடர்பில் இருக்கிறவருக்கும் திருப்தி இல்லையோ அந்த சேவை தனக்கும் பலனளிக்காது, பிறருக்கும் பலனளிக்காது. ஆகையால் ஏகாந்தவாசியாகி சுய மாற்றத்தின் மூலம் திருப்தி மணி என்ற வரத்தை அடைந்து பிறகு சேவை செய்யுங்கள். எந்த சேவை கொடுத்தாலும் இது பாபா கொடுத்த சேவை. எந்த சேவையாக இருந்தால் என்ன, கணக்கு அக்கௌண்ட் பாபா கிட்ட தானே போகும். அது மேடையில் பேசக்கூடிய சேவையாகலாம், அல்லது கிளீனிங் சேவையாகலாம், இல்லை வேறு ஏதோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய சேவையாகலாம். நம்ம தான் ஃபெமிலியாரிட்டியில் வெளியில் வரணுன்ற அவசியம் இல்லை. எந்த சேவை செய்தாலும் அக்கௌண்ட் பாபா கிட்ட போயிடும். அதுக்கு பாபா சொல்ல முதல்ல ஏகாந்தவாசியாகி திருப்தி மணியினுடைய வரத்தை வாங்கிக்கோங்க, அப்போது வெற்றி மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன், தடைகள் என்ற பாறையை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் அதை ஹை ஜம்ப் செய்து கடந்து செல்லுங்கள். உயரம் தாண்டுதல் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ல எல்லாம் செய்கிறோம். அப்படின்னா ஹை ஜம்ப், நம்ம முன்னாடி ஒரு தடை இருக்குன்னா இது ஏன் வந்திருக்கு, இது இங்கே வந்திருக்க கூடாதே, அப்போ நம்ம எப்படி இதை இது பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கல்லை உடைக்கிற மாதிரி, பாறையை உடைக்கிற மாதிரி. அதற்கு பாபா சொல்கிறார், ஒரு வினாடியில் டபுள் லைட் ஆகி அதை கடந்து போகணும். அதுக்கு தான் பேர் ஹை ஜம்ப். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் விஜயி ஆத்மா, அதாவது நான் வெற்றி அடைந்த ஆத்மா அல்லது வெற்றி அடையக்கூடிய ஆத்மா. அதாவது என்னைக்கு நான் பாபா குழந்தையாக மாறினேனோ
அன்னிக்கே பாபா எனக்கு வெற்றி திலகத்தை வச்சிட்டார், வெற்றி மாலையும் போட்டார். ஆகையால வெற்றி எனது பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய கழுத்து மாலை அப்படின்ற போதையில இருக்கணும். ஆகையால நான் வெற்றி அடையக்கூடிய ஆத்மா, வெற்றி பாதையில நடக்கக்கூடிய, ஸ்ரீமத் படி நடந்து வெற்றி அடையக்கூடிய ஆத்மா அப்படின்ற அந்த போதை நாள் முழுவதும் இருக்கணும். அது அந்த தாரணையிலையும் இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அசுர குணங்கள் மீது, தேகாபிமானத்தின் மீது, அசத்தியமான விஷயங்கள் மீது, மாயையின் மீது வெற்றி அடையக்கூடிய அந்த சக்தி நமக்கு கிடைச்சிடும். அதனால ஒவ்வொரு கல்பமும் நான் தான் வெற்றி அடைந்த ஆத்மா என்ற அந்த நிச்சய புத்தியோடு நம்ம வெற்றி அடையணும். மேலும் நமக்கு தான் வெற்றி நிச்சயம். ஏன்னா இப்போ நான் பலகீனமானவனா இருக்கலாம், இருந்தாலும் என் கூட இருக்கிறது யாரு? சர்வசக்திவான் பாபா இருக்கிறதுனால எனக்கு தான் வெற்றி நிச்சயம். அந்த போதையிலையும் இருந்து வெற்றியாளர் ஆகணும். ஓம் சாந்தி.